எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம மைண்ட் கிராஃப்ட்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாரு இது வந்து ருக்கி கிராஃப்ட்னு. எனக்கும் தெரியும் ருக்கி கிராஃப்ட்னு, இருந்தாலும் நான் மைண்ட் கிராஃப்ட்னு சொல்லி பழகி மைண்ட் கிராஃப்ட் இதாகவே வந்து மைண்ட் கிராஃப்ட்னு சொல்லிட்டு இருக்கேன். ஷேடர்ஸ் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி போட தெரியாது, அதனால் வந்துட்டு இன்னும் போடல காய்ஸ். அதை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ வந்துட்டு நான் எதுக்காக இது சொன்னேன்னா இங்கே கொஞ்சம் சத்தமாக இருக்கும், ஏன்னா நாங்கள் ட்ரெயினில் போய்ட்டுருக்கோம். எங்கே வந்து பார்த்தோம்னா திருப்பதி போய்ட்டுருக்கோம். இதுதான் நான் வந்துட்டு இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இந்த நம்ம ஆடெல்லாம் நல்லா ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அடிக்கடி குதிரையை வச்சு இந்த இடத்துலலாம் ஃப்ரெண்ட்ஸை வச்சு அடிச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு காட்டணும், இதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். இந்த இடத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த இடத்துலலாம் கொஞ்சம் இடிச்சுட்டு அதனால் புது அவன் வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கான். அதனால புது ஃபார்ம் செய்யலான் இருக்கோம். வாங்க இப்போ செய்யலாம். வாங்க ஓ எடுத்துக்குவோம். ஓ சீட்ஸ் எடுத்துக்குவோம். பக்கெட், அவ்வளோதான் கைஸ். வாங்க அப்புறம் நம்ம செய்யலாம். பக்கத்தில் தான் என் தம்பி உட்காந்துருக்கான். நான் உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுவான் பாருங்க. ஹாய் அப்படிதான் சொல்லுவான் கைஸ். நம்ம எந்த இடத்துல ஃபார்ம் வைக்கலாம்னு சொன்னப்ப இந்த இடம் வைக்கலாமா இந்த இடம் வைக்கலாமான்னு தெரில. இந்த இடத்துல வைக்கலாம்னு தோணுது, ஆனால் இங்கே வந்து கேரட் ஃபார்ம் வச்சுருமா வேணாம் கைஸ். தனித்தனியெல்லாம் இருக்குது, இங்கே ஒரே ஃபார்மாக வச்சுருவோம். அதுக்கு முதல்ல நம்மளுக்கு தண்ணி வேணும். தண்ணி பால் 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 மில்க் குடிக்கணும். இப்போ நம்ம பால் நம்ம ஒரு ஆடு வச்சுருந்தோம் இல்லையா, அதை நானே கொன்று சாப்பிட்டுட்டேன். ஏன்னா அதுக்கு பேரும் கிடைக்கல. இப்போ பாருங்கள், அங்கே ஒரு ஆடு அங்கே ஒரு ஆடுன்னு இப்போ வந்து சுற்றிட்டு இருக்கணும். நம்ம தேடும் போது எதையும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் வந்துடுறா ப்ரோ. நீங்கள் வந்துட்டு நான் சொன்னதுக்கும் வந்துட்டு கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது என்னடா ஷேடர்ஸ் ஒன்றுமே புரியலன்னு ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணி, அவர் பேர் கூட ஞாபகம் இல்லை. இன்னொரு ப்ரோ கேட்டிருந்தாரு, தம்பி இதே இது லுக்கிக்கிறப்ப வராரு, அவருக்காக தான் இந்த இது ப்ரோ. மறக்காமல் நான் உங்களுக்காக இது பண்ணியிருப்பேன். இருங்க, அவங்க சத்தம் கேட்குதான்னு தெரில, இது கேட்கும். இங்கே நிறைய தண்ணி இருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்மிங். இங்கே தோணுனா தண்ணி வரும், இந்த தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நிறைய கூட்டம் வேறு ட்ரெயினில் ஏறுது. இந்த ட்ரெயினில் ஒரு வீடியோ பண்ணலான்னு என் தம்பி சொன்னான். அதான் ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என் தம்பி என்னமோ சொல்லணுமா, என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. என்னன்னு நீங்களே மட்டும் கேட்டுக்கோங்க. நான் இவங்க மைண்ட் கிராஃப்ட் சூப்பராக விளையாடுறாங்க, நான் செம்மையாக விளையாடுறாங்க, அப்படிதான் கைஸ். நம்ம இது இதுக்கு போகணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வருமா என்னன்னு தெரியல. இங்கே தண்ணியை போட்டுருவோம். இங்கே போடணும், வறண்டு போகுது. அதனால் இருங்க தண்ணி குடிச்சிட்டு வந்துடுவோம். இருங்க வரேன். நான் இப்போதைக்கு ரெக்கார்டில் யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்காக ரெக்கார்டு எடுத்துகிட்டு வரேன். பக்கத்தில் எங்கள் சித்தப்பா தந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த இடம்லாம் அப்படியே இது மாதிரி வெடிக்கும். அதனால் சீக்கிரம் எடுத்துகிட்டு போய் பாருங்க. அங்கே ஒரு பைத்தியக்கார பண்ணிக்கிறான்ல, அவன் என்னோட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறான். நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். நானும் என்ன பண்ணுறது? ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ஃபார்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேரட்லாம் ஒரு பக்கம் ரெடி பண்ணுவோம். எல்லோரும் நம்மளை வினோதமாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டூர் போயிருந்தோம்னு சொல்லியிருப்பேன். நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் நம்ம யூடியூப் பிரதர்ஸை பார்த்தோம். யாரெல்லாம் யூடியூப் பிரதர்ஸ் நம்பர் வச்சுருக்கீங்களோ மறக்காமல் யூடியூப் பிரதர்ஸ்க்கு இந்த வீடியோவை அனுப்பி விட்ருங்க ப்ரோ. நான் உங்களை பார்த்தோம் ப்ரோ. நான் கூட உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரில. 4 மில்லியன் 5 மில்லியன் ஆகணும்னு நான் சொன்னேன்.
ஓகே வாங்க இப்போ இந்த பக்கம் பண்ணிடுமா? நம்ம ஃபேஸ்டிவல் சொல்லி 100 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்துட்டியே, 150 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டேன், இது ஃபேஸ்டிவல் பண்ணிடலான்னு என் தம்பி சொல்கிறான். என்னான்னு தெரில, யோசிச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் இருக்கான் பார்க்குறேன். இல்லைனாலும் உங்களுக்காக நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஃபேஸ்டிவல் பண்ணலான்னு பார்க்குறேன். நமக்கு அங்கே திருப்பதி எவ்வளோ வீடியோ எடுக்க போகிறீங்கன்னு தெரியல. அங்கேருந்து கொஞ்சம் வீடியோ வரும், மறக்காமல் பார்த்து மகிழ்கள். இப்போ மொக்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்மள்ட்ட ட்ரீட் பண்ணுறாங்க. அவனுக்கு அயன் கிடச்சிச்சானா கிடச்சி வரணும். நான் அந்த பார்த்தே மூடிட்டு அடுத்த பார்த்தே திறந்து லாஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். லாஸ்ட் வீடியோவில் நான் எப்போ பாரு மைனிங்கே காமிச்சிட்ருக்கோம், என்ன இது அவங்களுக்கும் போர் அடிக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு தேன் கூட வந்துச்சு, அது நான் யாரெல்லாம் கவனிச்சுன்னு தெரியல. அதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணி நல்லா பார்த்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் பண்ணிடணும். இந்த இடத்துக்கிட்ட மொத்தம் இங்கே பெரிய நாளான்றதுனால இதுக்கு 3 வாட்டி தண்ணி வந்தோம். எந்த ஊர் அது? எந்த ஊரில் உங்கள் அப்பாட்டங்க? இப்போ நம்ம இந்த இடத்துல நல்லா ரெடி பண்ணிடுவோம். இவங்களாம் ஏன் காய்ச்சி உள்ளே வரான் போல, அதான் காய்ச்சி எனக்கும் எடுப்பாது. வாங்க நம்ம ஒரு செஞ்சுட்டு வந்துடுவோம். இந்த வீடியோ எவ்வளோ கிளியராக வரும்னு தெரியாது, சவுண்டை குறைச்சி வைப்போம். நம்ம இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு செய்யலாம். செய்யறது ஸ்டிக்கு அங்கே இருக்குது, ஸ்டோன் மட்டும் நம்மளுக்கு இப்போ தேவை. நம்மள்கிட்ட நிறைய மரம் வெட்டுறதுலேயே நம்மளுக்கு கிடைக்கும். 5 செய்ய முடியும், நமக்கு 1 போதும். இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு என் தம்பி ஏதாவது சொல்லுவான், ஏதாவது சொல்லு. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு என்ன ஊருன்னு எங்களுக்கு தெரியல. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். உன் பேர் என்னன்னு சொல்லு. ஐ அம் முகேஷ் பாண்டி. நான் பாண்டி? முகேஷ் பாண்டி. உன் பேர்ல ஒரு யூடியூபர் இருக்காரு தெரியுமா? தெரியுமா? சொல்லு. அப்படியே நார்மலா பேசிட்டு இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான்டா, பேசுறா கேட்கலாரா? அவன் கிடக்காம இருந்தாங்கொழி பக்கோடா செஞ்சோம். அது ஒரு இந்த பாருங்க காய்ஸ், உள்ள போலாமா பார்க்காம போகிறது நைஸா. நம்மளோட நியூ ஆக்ட்ரஸை வச்சு ஏதாவது ஒரு இது பண்ணலான்னு இருக்கோம். அது உங்களோட ஐடியா சொல்லுவேன். பீட்ரூட் தான். என் தம்பியும் மைண்ட் கிராஃப்ட் எல்லாத்துக்கும் இப்போ வந்து வீட்டில் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் கற்றுக்கணுமா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே பீட்ரூட்டை நார்மலாக பேசுகிறேன், இங்கே பீட்ரூட் போடும். அந்த மாதிரி நார்மலாக சத்தமாக பேசுனீங்கன்னா போதும். பீட்ரூட்டே போட்டுடலாம். நம்ம சீக்கிரமாக எப்படியா ஒரு மைக் வாங்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். என் உண்டியல் நிரம்பிட்டு அதை உடைக்கிற ஒரு வீடியோ பண்ணலாம். அதுக்கு அதுதான். சரி, நீ எந்த ஊர்லேருந்து வர எல்லாம் சொல்லு. சொல்றா, சொல்லு. சும்மா அதெல்லாம் ஒன்றும் வீட்டை தேடி வந்துட மாட்டாங்க. எந்த ஊருன்னு மட்டும் சொல்லு. நீ அந்த ஊரை சொன்னீனாலே எல்லாம் கமெண்ட்ல வந்துட்டு நாங்கள் வந்து மதுரை. மதுரையில் ஒரு இடத்துல இருக்கோம். ஒரு இடத்துலையா? இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? எங்கடா நம்ம போயிட்டுருக்கோம்? இருந்து நாங்கள் இப்போ மதுரையிலேருந்து நம்ம இப்போ திருப்பதி போகிறோமா? மதுரையிலேருந்து திருப்பதி போகிறோமா? ஆமாம், மதுரையிலேருந்து நம்ம திருவாரூர்லேருந்து திருப்பதி போகிறோம். திருவாரூர்லேருந்து திருப்பதி போகிறோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறோம்ல போடுறோம். அந்த வீடியோக்கு எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் போட்டுருங்க. அப்போ நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இவர் சேரணும்னு ஆசையாக இருக்கு. இவர் தான் சொல்கிறாரு. அந்த சாண்ட் வந்து உருகிருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டது அதை போய்ட்டு நம்ம இப்போ கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். இந்த வில்லேஜஸ்லாம் இப்போ அதிகமாக ஏன் திரும்ப எங்கேயும் சுற்றுறாங்க? இந்த பக்கம்
ஏன்னா எல்லா பெட்டையும் எடுத்து ஒரு வீட்டில் 4-5 பெட்டு அந்த மாதிரி வச்சு விட்டேன். அந்த வேலை பார்த்து விட்டதுனால எல்லாம் அப்படியே ஆகி போச்சு. எல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. சரி, உனக்கு மைண்ட் கிராஃப்டை பற்றி என்னென்ன தெரியும் சொல்லு, அதை சொல்லு. எனக்கு வந்து ஒரு அடுத்து டைமண்ட் பிக்காக்ஸ் செய்யலாம். டைமண்ட் வச்சு அடுத்து கோல்டன் பிக்காக்ஸ் செய்யலாம். கோல்டன் பிக்காக்ஸா? இது அண்டண்டா எல்லாம் நம்ம தான் பெரிய ஜமீன்தார் மாதிரி நம்மளோட வீட்டு வாசலில் வந்துட்டு கேட்குறானுங்க. இவ்வளோ தேனி பிடிச்சிருக்கு, நம்மள ஒரு ஓட்டு தான் கொட்டும். நோ ப்ராப்ளம், கொட்டே அவ்வளோதான் முடிஞ்சு காய்ஸ். தேனி கொட்டுனுச்சுன்னா அதே தேனை குடிச்சோனாலும் சரியாக போயிடும். தேனி ஏன் உள்ளே வர? உள்ளே எதுவும் பூ இல்லை, போ. மாட்டிக்கிட்டே தேனி மாட்டிக்கிட்டு காய்ஸ். வெளில போனோம், அதான் திறந்து போயிடா. வில்லேஜர் மூடி விட்டு போயிடாத. நாங்கள் கைஸ் இப்போ ஒரு மைனிங் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடும். ஓ மை காட், ஆக்ஸ் உள்ள வச்சிட்டோம் பாருங்க. ஆக்ஸ் எப்போவுமே நம்ம கையில் தான் இருக்கணும். ஏன்னா எதாவது எனிமி டக்குனா அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இப்போது மைண்ட் கிராஃப்ட் சவுண்ட்லாம் கீழே போணுச்சுன்னா குறைஞ்சிரும். நான் நடக்கிற சவுண்ட் மட்டும்தான் கேட்கும். உள்ளதும் க்ரீப்பர் எதுவும் வந்துட போகுது. அந்த கதவை எப்படியே வில்லேஜர்ஸ்லாம் சாத்திடுவானுங்க.